நீருலா அண்மையில் மிகவும் பேசுபொருளான ஒரு திரைப்படம். கார்த்திக் சுப்ராஜோட தயாரிப்பில் இந்த திரைப்படம் வெளியானது. கார்த்திக் சுப்ராஜ் கூட இலங்கை வந்து எத்தனையோ தியேட்டர்களுக்கு விசிட் பண்ணி ப்ரெஸ் மீட்டில் கலந்து கொண்டு இது சம்பந்தமான ப்ரொமோஷன்கள், இந்த படம் சம்பந்தமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர். இதுக்கங்கள் இந்த திரைப்படம் என்ன மாதிரி இருக்க போகுது, இதில் அவங்க சொல்ல இருந்த கதை என்ன, சொல்ல முடியாமல் அதில் கதைக்கப்படாத கதை என்ன, இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி என்ன மாதிரி போகுதுன்னு சொன்னால், இந்தியன் ஆர்மி இலங்கைக்கு வந்த காலப்பகுதியில் நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக மிக முக்கியமான ஒரு கன்செப்ட் என்னன்னு சொன்னால், அதில் கல்யாண வீட்டு கன்செப்ட். அந்த காலத்தில் வெளிநாடு போன ஆக்கள், அதாவது கல்யாணம் கட்டி வெளிநாடு போன ஆக்களுக்கு தெரியும். அதாவது மாப்பிள்ளை பொம்பளை நேரில் பார்க்கல, அதை ஃபோட்டோவை பார்த்து பொம்பளை பிடிச்சிருக்கண்டோன்னே இங்கே ஒரு கல்யாணத்தை நடத்தி அந்த மாப்பிள்ளைகிட்ட பொம்பளையை அனுப்பி விடணும். ஆனால் அந்த கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டேர், மாப்பிள்ளைன்ற தாயாரோ இல்லாட்டி பொம்பளைன்ற தாயாரோ கடவுளை நினைச்சொண்டு தாலியை கட்டி அனுப்பி பொய்யான ஒரு மாப்பிள்ளையை உருவாக்கி குறிப்பிட்ட இடங்களை கடக்க மட்டும் அந்த மாப்பிள்ளையோட அனுப்பிவிடணும். இப்போ இந்த ஃப்ளைட்லேயோ கப்பலில் போகிறது எத்தனை மாதம் எடுக்கும் அந்த மாப்பிள்ளையை காண்றது, இல்லை ஒரு சில நேரங்களில் அவங்க நல்லபடியாக போய் மாப்பிள்ளையோட சேர்ந்தாங்களா இல்லையான்ற மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த விஷயமெல்லாம் அருமையாக காட்டியிருந்தாங்க. உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு நடக்கிற ஸ்டோரியா இருந்தாலும் ஆட்டங்கானையில ஆனா ஒரு சில விஷயங்கள் ஒன்று இருக்கு. இந்தியன் ஆர்மி, இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு வந்தது முழுக்க அவங்க வந்து மக்களுக்கு நன்மை மட்டுமே செஞ்சவங்கன்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில வரிகளில் வந்து, அதாவது நீங்கள் எங்களுக்காக எங்களோட நன்மைக்காக வந்து யார்கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்கணுமோ அவங்களோட சேர்ந்து நீங்கள்